இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாசமா இருக்க ஒரு பொண்ணு அவளோட காசை கீழே போட்டு அதை எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சோ அப்படி இவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஒருத்தர் இருமா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டே இருக்கும்போது அப்ப இவ என்ன பண்றானா அப்படி நைஸா அவருக்கே தெரியாம அவரோட பேக் ஓபன் பண்றா. என்னன்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. சோ என்ன பண்றானா நைஸா அந்த காசை வந்து அடிச்சிடறா. ஆனா இதை தெரியாத இவர் பாவம் என்னமா அவன் காசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா இவரோட காசு எல்லாமே ஃபேக் கரன்சி தான். அது மட்டும் இல்லாம வயித்துல இருக்க குழந்தை கூட ஃபேக் தான், பலூன் போல. சோ இப்படி இவ மார்வேஸ் போட்டு அவருக்கே தெரியாம அவரோட காசை வந்து திருடிட்டு என்ன பண்றானா நேரா ஒரு டாக்டர் போயிட்டு டாக்டர் காசை வந்து ரெடி பண்ணிட்டேன், உடனே நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் போல. சோ இத பத்தி இவன் வந்துட்டு அந்த டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அவரு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணை கூட்டு உள்ள வராரு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆபரேஷன் போல. சோ என்ன சொல்றாருன்னா டாக்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு காசை ரெடி பண்ணிட்டேன், உடனே ஆபரேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக திறந்து பார்த்தா உள்ள காசை காணும். அவளா காசை காணும் அப்படின்னு தெரிஞ்சதும் பதற ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ காசை வர காணுமே, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க போவேன், யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதற. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றானா அப்பா எனக்காக நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டே இருக்கும்போது இங்க இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவ சரியான கல் நெஞ்சு கரையாட்டிது கொஞ்சம் கூட கரையவே மாட்டேன்றா. அப்ப அவர் வந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை வெளியே கூட்டு போயிடுறேன். இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு என்னமா மணி எல்லாம் ரெடி தானே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ரெடி டாக்டர், ஆனா அதுக்கு முன்னாடி நான் அதை ஒரு டைம் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா வெளியே வந்துட்டு ஒரு ஓரமா நின்று அவரோட காசை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அவரை பார்த்தவொன்னே ஐயோ அப்படின்ட்டு இவ என்ன பண்றானா உடனே அந்த காசை வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு புக்குக்குள்ள வச்சிடறா. சோ அப்படி வந்தவர் என்ன கேட்கறனா ஏமா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிளாண்ட் ஏரோட ஒரு மாசமான பொண்ணு சுத்திட்டு இருந்தால பாத்தியா, என்னோட காசை காணமா, எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா இவளுக்கே தெரியாம இவ காசு வச்சு அந்த புக்கை வந்து எடுத்துட்டு போயிடறா. அவள்தான் இதை பார்த்துட்டு ஐயோ இந்த குட்டி பிசாசு வேற எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அங்க பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸோட ட்ரெஸ் இருக்கு. சோ உடனே அதை எடுத்து போட்டுக்கிட்டு உள்ள போனவன் சார் உங்களோட பொண்ணை வந்துட்டு ஆபரேஷன் முன்னாடி ஒரு டைம் எக்ஸாமின் பண்ணும் அப்படின்னு சொல்ல அப்ப அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா எந்த ஹாஸ்பிட்டல்மா கிளீனர் வந்துட்டு பேஷன்ஸ் எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த கிளீனர் ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்திருக்கா. ஐயோ கிளீனர் ட்ரெஸ்ஸா இது, பரவாயில்ல இருந்தா என்ன அப்படின்ட்டு இங்க டாக்டர் மட்டும் தான் எக்ஸாமின் பண்ணுமா சார், எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசை, ஆனா இந்த நீட்டை கொண்டு வந்து என் தலையில மண்ணவாரி போட்டு இப்படி நான் கிளீனரா சுத்திட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறா. குடிடி தங்கம் அப்படின்ட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு ஆபரேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிறா. அப்படி பண்ணிக்கிட்டு எவ்வளோ டாக்டர் இதான் டாக்டர் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு இருமா அதுக்கு முன்னாடி ஒன்னு ஒரு டைம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா பேனா எடுத்து குத்தி டப்பு டப்புன்னு வெடிக்க வச்சிடறாரு. இதை பார்த்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் இது வெடிச்சிருச்சு அப்படின்னும் போது ஃபேக் மணி கொடுத்து அப்படின்னா ஃபேக் அதாமா நான் வைப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஃபேக் கரன்சி போல. அப்போ அந்த உண்மையான காசு அப்படின்னும் போது அது ஏன் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வராப்ல. என்னன்னு பார்த்தா அவர் வந்துட்டு காசை முன்னாடியே மாத்திட்டாரு.